அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் 1 ஸ்டார்ட் ஆகி பிஎன்எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பிஎன்எஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். கூடிய விரைவில் டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாமே நாங்கள் அதில் சொல்லுவோம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். இப்போ வந்து பிஎன்எஸ்எஸில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். இஎல் 4ன்றது 30லேருந்து 34 வரைக்கும் சொல்லுது. அதாவது மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்கள் மற்றும் நடுவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உதவுதல் அப்படி பற்றி சொல்கிறது தான் அந்த இஎல் 4 வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அதில் 30 பற்றி சொல்லுது பாருங்களேன். பிரிவு 30 என்ன சொல்லுதுன்னா, மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்கள், பவர் ஆஃப் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ். மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்களை பற்றி சொல்கிறது எதுனா பிரிவு 30. அவ்வளோதான். கேட்கணுன்னா இப்படி தான் கேட்பாங்க. பிரிவு 31 பாருங்கள். பொதுமக்கள் எப்பொழுது நடுவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உதவுதல் வேண்டும் என்பது. பப்ளிக் வந்து எப்போ வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ அப்படி இல்லைன்னா போலீஸ் பர்சனுக்கோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து 31. அதில் சப்செக்ஷன் ஆ என்ன சொல்லுதுன்னா, இப்போ கைது செய்வதற்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ அவனை வந்து பிடிப்பதற்கோ அப்படி இல்லைன்னா தப்பித்து கொள்வதை தடுப்பதற்கோ போகிறாங்கன்னா அப்போ வந்து பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணணும். கைது செய்வதற்கு அதிகாரம் உள்ள ஒருத்தவங்க போகிறாங்க, அவனை பிடிப்பதற்கு அப்படி இல்லைன்னா தப்பித்து கொள்வதை தடுப்பதற்காக போகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து பப்ளிக் ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லுதுன்னா, அமைதி கொலைவை தடுப்பதற்கு பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அமைதி கொலைவை தடுப்பதற்கு பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதோடைய சேதத்தை இழக்கும் முயற்சியை தடுப்பதற்கு பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியோடைய சேதத்தை இழக்கும் முயற்சி தடுப்பதற்கு வந்து பப்ளிக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது சொல்லுது. அப்போ 31ன்றது என்னது, இப்போ பப்ளிக் வந்து எப்போ வந்து ஒரு நடுவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உதவுதல் வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் 31. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கடுத்தது பாருங்கள் 32 பாருங்கள். 32 என்ன சொல்லுதுன்னா, பிடிக்கட்டளையை நிறைவேற்றுகின்ற காவல் அலுவலர் அல்லாத பிறர் ஒருவருக்கு உதவுதல். ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டு கொண்டு போகிறாங்க, ஆனால் கொண்டு போகிறவர் வந்து ஒரு போலீஸ் பர்சனாக இல்லை, வேறு ஒருத்தவராக போகிறாரு. ஒரு கோர்ட்லேருந்து ஒரு ஆள் மேஜிஸ்ட்ரேட் வந்து யாருன்னா ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து அரெஸ்ட் வாரண்ட்டை எடுத்துக்கின்னு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல போகக்குள்ள பிரச்சனை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்படி வரக்குள்ளே அங்கே இருக்கிற பப்ளிக் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது பிரிவு 32. அப்படி பப்ளிக் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்கள எதுவும் பாதிக்காது, அவங்க சட்டத்தின் பிரகாரம் அவங்களும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் 32. அப்போ பிடிக்கட்டளையை நிறைவேற்றுகின்ற காவல் அலுவலர் அல்லாத பிறர் ஒருவருக்கு உதவுதல் பற்றி சொல்கிறது எதுனா 32. பிரிவு 33 பாருங்கள். சில குற்றங்களை குறித்து பொதுமக்கள் தகவல் கொடுக்க வேண்டும் என்பது. அப்படி எந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஒரு பப்ளிக்காக இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் தெரியும். இப்போ என்ன சொல்லுதுன்னா, நல்லா பாருங்கள். சில குற்றங்களை குறித்து பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய தகவல் கொடுக்க வேண்டும் என்பது. என்னென்ன மாதிரியான குற்றங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன சொல்லுதுன்னா, 103லேருந்து 105 வரைக்கும் இந்த மாதிரியான பிஎன்எஸ் செக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக தகவல் கொடுக்கணும். 103, 105. 103லேருந்து 105 என்ன சொல்லுது, 103 வந்து கொலை குற்றத்திற்கு தண்டனை, 104 வந்து அந்த ஆயுள் சிறை தண்டனை உள்ள ஒரு ஆள் போய் கொலை குற்றம் பண்ணானா அவனுக்கு தண்டனை. 105 வந்து கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை. அப்போ இந்த மாதிரியான செக்ஷனுக்கு வந்து பொதுமக்கள் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 என்ன சொல்லுதுன்னா, 111லேருந்து 113 வரைக்கும் பிஎன்எஸ் 111லேருந்து 113 வரைக்கும் தகவல் தரணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 111ன்றது ஆர்கனைஸ்டு கிரைம், 112ன்றது பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம், 113ன்றது டெரரிஸ்ட் ஆக்ட். அப்போ இந்த மாதிரியான ஆக்டுக்கு என்ன பண்ணணும், அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 என்ன சொல்லுதுன்னா, 140லேருந்து 144 வரைக்கும், 140லேருந்து 144 வரைக்கும். அப்போ இது மாதிரியான ஒரு இதுக்கு வந்து தகவலை கொடுக்கணும். இப்போ 140, 144 என்ன சொல்லுதுன்னா, அந்த கிட்னாப்பிங் வர்றது,
இப்போ இந்த கிட்னாப்பிங், இந்த குழந்தை விற்பனை, அந்த விபச்சாரத்துக்காக விற்பனை வச்சு பண்ணுறது, அப்போ இது மாதிரி வர்றது என்னது 140லேருந்து 144 வரைக்கும். 4 என்ன சொல்லுதுன்னா 147 டு 154, 147 டு 154 வந்து என்னது இந்திய அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது தானே. அப்போ ஆல்ரெடி நம்ம என்னது பிஎன்எஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம இப்போ செல்லுன்னு சொல்கிறோம். அப்போ 147லேருந்து 154 வரைக்கும் என்னது இந்திய அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது. இப்போ அது மாதிரியான கேஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 147லேருந்து 154 வரைக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 178, 5வது என்ன சொல்கிறாங்கன்னா 178லேருந்து 182 வரைக்கும். அப்போ 178லேருந்து 182 வரைக்கும், அதாவது ஒன்றும் கிடையாது. 178ன்றது அந்த இது தானே, கள்ள நாணயம், பணத்தாள்கள், வங்கி, இந்த மோசடி பண்ணுறதில்ல. அப்போ இதிலேருந்து 170லேருந்து 182 வரைக்கும் அது தானே. இப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதுக்கடுத்து 6 பாருங்கள் 179லேருந்து 191 வரைக்கும், 179லேருந்து 191 வரைக்கும், அதாவது இந்த சட்டவிரோதமான கும்பல், என்னது கலகம் விளைவித்தல், அதை பற்றி சொல்கிறது தானே. 189லேருந்து 191 வரைக்கும். அப்போ இது மாதிரியான விஷயத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது 7 பார்த்தீங்கன்னா 274லேருந்து 280 வரைக்கும், 274லேருந்து 280 வரைக்கும். இப்போ இது மாதிரியான விஷயத்துக்கும் என்னது தகவல் கொடுக்கணும். அதாவது இந்த விற்பனை, கலப்படம், பானத்தில் கலப்படம் பண்ணுறது, கெட்டுப்போன உணவை விற்பனை பண்ணுறது, மருந்துகளில் கலப்படம் பண்ணுறது, அதை பற்றி தானே 274லேருந்து 280 வரைக்கும் அதுமாரி தானே சொல்லும். இப்போ அதுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. 307க்கும் என்னது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 307க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 307 என்ன சொல்லுதுன்னா 307 வந்து ஒரு திருட்டு பண்ணுறான், அப்படி அதுக்கு வந்து மரணம், அப்படி இல்லைன்னா காயம், தடை ஏற்படுத்தி முன்னேற்பாடு செஞ்சு திருடுறான்ல, அப்போ அதுக்கு சொல்கிறதானே 307. இப்போ அதுக்கு என்னது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்தது 309லேருந்து 312 வரைக்கும் இதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 309லேருந்து 312 வரைக்கும் கொள்ளையடித்தல், கூட்டு கொள்ளை, இதை பற்றி சொல்கிறது தானே. 309, 312 வரைக்கும் என்னது கொள்ளையடித்தல், கூட்டு கொள்ளை, அதுக்கான தண்டனை, அதை பற்றி சொல்கிறது. இப்போ அதுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்தது 316 சப்செக்ஷன் 5, 316 சப்செக்ஷன் 5 இதுக்கு வந்து என்னது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 316 சப்செக்ஷன் 5 என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லணும். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் 316 சப்செக்ஷன் 5. அதுக்கு அடுத்தது 326, 328 இருக்குல்ல, 326, 328 இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் வந்து என்னது கண்டிப்பாக வந்து என்னது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 326, 328 அதாவது நீர்ப்பாசன அமைப்புகளுக்கு கேடு விளைவித்தல், வெள்ளம், அபாயம், தீ, இந்தமாரி சுத்தரிப்பு செய்கிறது, கப்பலை வந்து 20 டன் கப்பலுடைய தாக்கும் எண்ணத்தில் சுத்தரிப்பு பண்ணுறது, இதை பற்றி சொல்கிறது தான் 326, 328 எல்லாம். இப்போ இதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கடுத்தது 331, 331லேருந்து 332 இதுக்கெல்லாம் வந்து என்னது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். பதுங்கி வீட்டு, அது என்னது திருட, கண்ணமிடுதலுக்கு தண்டனை 331 என்ன சொல்லுது, பதுங்கி வீட்டினுள் அத்துமீறி நுழைதலுக்கு அல்லது கண்ணமிடுதலுக்கு தண்டனை பற்றி சொல்கிறது தான் 331. 332 என்ன சொல்லுதுன்னா குற்றம் செய்யும் பொருட்டு வீட்டினுள் அத்துமீறி நுழைதல், அதை பற்றி தானே சொல்கிறது 332. அப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது 33. அப்போ 33 பற்றி நல்லா டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன். சில குற்றங்களை குறித்து பொதுமக்கள் தகவல் கொடுக்க வேண்டும் என்பது. திரும்ப இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த செக்ஷன் எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்தது 34 பாருங்கள். அறிவிப்பு செய்வதற்கு கிராம விவகாரங்கள் சம்பந்தமாக வேலையில் அமர்ந்துள்ள அலுவலர்களுக்குள்ள கடமை. அறிவிப்பு செய்வதற்கு எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க, அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க யார், வில்லேஜ் அந்த கிராம பஞ்சாயத்து உறுப்பினர், கிராம தலைவர் எல்லாருமே இதுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ இவங்க எல்லாருமே என்னது எந்தெந்த விவகாரங்கள் சம்மந்தமாக அறிவிப்பு சொல்லணும் அப்படின்னு எது மாதிரியான விஷயத்துக்கு சொல்லலாம்னா, இப்போ என்ன சொல்லுதுன்னா
ஒரு திருட்டு பொருளை ஒருத்தன் பேரை வாங்குகிறான், அப்படி இல்லைன்னா விற்கிறான், அப்படி இல்லைன்னா அவன் வந்து இவன் எப்போ பார்த்தாலும் இந்த திருட்டு பொருளே வாங்குவான் அப்படின்னு ஒரு பெயர் எடுத்த ஒருத்தன் இருக்கிறான். அப்போ அவன் வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கிறான், இவன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு தகவலை சொல்லணும். திருட்டு பொருளை வாங்கி விற்பனை பண்ணுறவனுடைய இருப்பிடத்தை சொல்லணும். அதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு கொலை கூட்டத்தை சேர்ந்தவன் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவன் இவன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு ஒரு விளம்பரப்படுத்தப்பட்ட குற்றவாளி அப்படின்னு இருப்பானுங்க. இப்போ அவன்லாம் வந்து இல்லை, அவனை பார்க்குறதுக்கு அவனை மாதிரி ஒரு சந்தேகமான ஒரு ஆளாக இருக்கிறான். இப்போ அந்த கிராமத்துக்கு வந்துருக்கிறான்னு வச்சுங்க, இல்லைனா அந்த வழியாக போகிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அதை பற்றி சொல்கிறது தான் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் பெயிலபிள் கேஸ்லலாம் வந்து என்ன பண்ணுவான், க்ரைம் பண்ணியிருப்பான். இப்போ அவன் வந்து 179 191 179லேருந்து 191 இது மாதிரி செக்ஷனில் வந்து ஈடுபட்டிருப்பான்ல, அதான் சட்டவிரோதமான கும்பல், கலகம் விளைவித்தல்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரியான செக்ஷனில் இருக்கிறவன் அந்த கிராமத்தில் இருக்கிறான், இல்லை அது பக்கத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே தகவலை சொல்லணும். அதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு இயற்கைக்கு மாறான மரணம், ஒரு சந்தேகத்துக்குரிய மரணம், இல்லை ஒரு திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த விஷயத்த சொல்லணும். அதான் சொல்லுது. அப்போ இது மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களும் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது 34 அறிவிப்பு செய்வதற்கு கிராம விவகாரங்கள் சம்பந்தமாக வேலையில் அமர்ந்துள்ள அலுவலர்களுக்கு உள்ள கடமை பற்றி சொல்கிறது. அப்போ கிராமம் அப்படின்னா என்னது, அதுக்குள்ளே இருக்கிற நிலங்களும் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் இல்லை கிராம தலைவர், இப்போ அப்படி இல்லைன்னா அந்த கிராமத்துடைய நிர்வாக சம்மந்தமான எதனா ஒரு இடத்துல வேலை செய்கிறவர், அந்த அலுவலர் யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது பிரிவு 34. இப்போ இந்த பிரிவு 4 பற்றி நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனோடு உங்களுக்கு இந்த வீடியோவை சொன்னேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.